எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து யுவராஜ். நான் வந்து அன்பிலத்துக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டில் வேலை செய்வேன். பட்டறையில் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க அவங்க, வெல்டிங் பட்டறையில். அந்த பட்டறையில் வந்து எனக்கு படாத டார்ச்சர்லாம் நான் பட்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் வீட்டை விட்டு ஓடி வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன். அப்போ அங்கே அன்பில் ஸ்டாஃப் ஒருத்தர் கோவிந்தராஜ் அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அங்கே சுற்றிட்டு இருக்கும்போது இங்கே என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டாங்க. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து இந்த ஸ்கூல் டவுசர், காக்கி டவுசர், ஒரே ஒரு பனியன் தான் போட்டுருந்தேன். அங்கே கேட்டு இருக்கும்போது இங்கே என்னப்பா பண்ணேன், ஆனால் நான் வீட்டை விட்டு வந்துட்டேனா, இந்த மாதிரி இங்கே சுற்றிட்டு இருக்கிறேங்க. சரி படிக்க போறியா இல்லை திருப்பி வேலைக்கு போ? நான் ஏற்கனவே வேலைக்கு போய் தான் படாத கஷ்டப்பட்டு வந்தேன். நான் படிக்க போகிறேன்னான்னப்போ தான் இந்த சேலம் அன்பிலத்தில் முள்வாடிக்கட்டில் சேர்த்து விட்டாங்க. நான் வந்து சேர்ந்தது வந்து 2000 சேர்ந்தேன். அங்கே 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே அடிவாரம் அன்பிலத்தை போகணுன்னு என்னை விட்டாங்க. இங்கே வந்து ஒரு 2 வருஷம் இங்கே படித்தேன். அதுக்கப்புறம் 2023 திருப்பி முள்வாடி அன்பிலத்துக்கு வந்து அங்கேருந்து 6வது படித்தேன். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் அங்கே படித்தேன். 2008 வரைக்கும். 2008 10th முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு அப்பா கூட அப்பப்போ பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் பிஎஸ்என்எல்லில் கொஞ்சம் வேலை கிடைச்சதுன்னு கான்ட்ராக்டில் போனேன். அப்புறம் அங்கே கொஞ்சம் அதுக்கப்புறம் திருப்பி அப்பா கூடயே இப்போ வந்து பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு அப்பாவுக்கு துணையாக இப்போ பெயிண்ட் வேலைங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்து நான் 4வதுலேயே படிப்பில் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த அன்பிலத்தில் சேர்ந்து தான் இப்போ 10வது வரைக்கும் படித்ததே எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியம் தான். 10வது முடிச்சுட்டு தான் இந்த மாதிரி எனக்கு ஓரளவு நான் இப்போ நல்லா இருக்கேன், என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னா இந்த அன்பிலமும் இங்கே என்னை சேர்த்து விட்ட கோவிந்தராஜனும் இங்கே இருந்த ஃபாதர்ஸு பிரதர்ஸு எல்லோரும் தான் காரணம். இந்த அன்பிலம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி எல்லா பசங்களும் வந்து மீட் பண்ணி பேசி பழகினா இன்னும் கொஞ்சம் எல்லா சொந்த பந்தம் ஃபேமிலி எல்லாமே நாங்கள் தனியாக இல்லாமல் இப்போ ஃபேமிலியாக இருக்கோம். அதே மாதிரி எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒட்டுக்காக இருக்கிறோம். இதுக்கு பேச கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே. நான் இங்கே வந்து சேரும்போது ராயன் ஃபாதரு அங்கே ஹெட்டாக இருந்தார். இங்கே வந்து சேவியர் ஃபாதர்ன்ட்டு துணை இதாக இருந்தார். அப்புறம் அக்கௌண்ட் ஃபாதர் வந்து கிறிஸ்துராஜ் ஃபாதர்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்து இங்கே பிரதராக இருந்தவர் வந்து இன்ட்ரி டோமினிக்கு. அங்கே வந்து அவருக்கு தாமஸ் பிரதர்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் கூட எல்லாம் சேர்ந்து வந்து விளாடுவாங்க. இப்படி நான் நல்ல முறையில் இருக்கிறதுக்கு இந்த சலேசியா சபை ஃபாதர்ஸு பிரதர்ஸு அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்களால தான் நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கேன். நன்றி.